வணக்கம் மக்களே! நான் இன்னைக்கு எங்க போயிட்டுருக்கேன் அப்டின்னா, நம்ம குமரி மாவட்டத்தில நாகர்கோயில் பக்கத்தில ஆரல்வாய்மொழின்னு சொல்ற இடத்துல இருக்கிற புனிதர் தேவசகாயம் பிள்ளை, அவர் கடைசியா சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த இடத்துல தான் நான் இன்னைக்கு போயிட்டுருக்கேன். இது 1752வது வருஷம் அவர இங்கே இந்த மலைக்கு மேல சுட்டுக் கொன்றுருக்காங்க. அந்த இடத்துல நெறைய ஆலயங்கள் இருக்குது. அப்புறம் அந்த அவர சுட்டுக் கொன்ன இடம், அவர் விழுந்த இடம், அவர் ஜெபம் பண்ண இடம். இந்த மாரி நெறைய இடங்கள் இருக்குது. நான் ஒண்ணொண்ணா உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். என் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். அப்படியே நாம இப்போ அந்த ஆரல்வாய்மொழியில இருக்கிற தேவசகாயம் மவுண்ட் தான் போயிட்டுருக்கேன். இந்த புனித தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த இடம் வந்துட்டு கரெக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம நாகர்கோயில்லேருந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நம்ம திருநெல்வேலி போற அந்த ஹைவே ரோட்லயே ரைட் சைடுல இருக்குது. அது மெயின் ரோட்ல இருக்கிறனால நம்ம ரோட்ல போனாலே, நம்ம பஸ்ல போனாலுமே இங்கேருந்து பார்த்தா அந்த மலையும் தெரியும். அந்த மலைக்கு மேல ஒரு ஸ்டாட்யூ இருக்கும். அதுவுமே தெரியும். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். நம்ம இன்னைக்கு உள்ள போயிட்டு அதில பார்க்கலாம். அந்த பைபாஸ் ரோட்லேருந்து நான் ரைட்டில் கட் பண்ணி உள்ளே வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாகவே போயிட்டு அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. Turn right, then turn left. Turn left, then turn right. அப்படியே நம்ம உள்ள அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே நீங்கள் எந்த மாதிரி பஸ் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, இங்கே நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். புனித வியாகுல அன்னை திருத்தலம். நம்ம போனோடனே ஒரு சின்ன கோயில் கீழே இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து லெந்து டைம் தவக்காலம், அதனால நிறைய பேர் நிறைய பஸ்ஸில் பயங்கரமாக நிறைய டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. நான் வரப்போவுமே நிறைய பஸ்ஸு கிளம்பிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமே நிறைய பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த காற்றாடி மலை. இப்போ நம்ம அந்த காற்றாடி மலைக்கு மேலேயும் ஏறலாம். கீழே இருக்கிற அந்த சர்ச்சையும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். கீழே கடைகள் பயங்கரமாக இருக்காது. அதனால் உங்களுக்கு ஸ்நாக்ஸு எதாவது ஜூஸ் எதாவது வேணும்னா வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு மேலே போங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே டயர்டாகும். மலை ஏறுறப்போ இன்னுமே ரொம்பவே நீங்கள் டயர்டாவீங்க. நடக்க வேண்டியது நிறைய இருக்கும். இப்போ நம்ம அந்த சர்ச்சுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் அந்த சர்ச்சில் இருந்து மேலே ஏறி போகலாம். இங்கே 2-3 சேப்பல் இருக்குது. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி நம்ம மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஒரு சர்ச்சு தெரியும். இங்கேயுமே நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஏஞ்சல் இருக்கிற மாதிரியான சர்ச்செல்லாம் வச்சிருக்காங்க. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி இங்கே போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ சர்ச்செல்லாம் அப்போ இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. இப்போ எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
நம்ம இந்த சர்ச்சுக்கு உள்ளேயுமே போய் பார்க்கலாம். இங்கே இயேசுவோட வாழ்க்கை வரலாறு அதை ஃபுல்லாகவே அங்கே நிறைய படங்களாக வச்சுருக்காங்க. இயேசுவோட சிலுவை பாடுகள் இதெல்லாம் ஃபுல்லாகவே அங்கே படமாக வச்சுருக்காங்க. அப்புறம் கானா ஒரு கல்யாணத்தில் இந்த திராட்சை ரச அற்புதம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் வெளியே வந்துட்டேன். ஸோ ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஆலயம் பார்க்குறதுக்கு, கோயில் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அதுலேருந்து நம்ம லெஃப்ட் சைடில் ஏறி போனோம் அப்படின்னா புனிதர் தேவசகாயம் பிள்ளை அவரை மேலேருந்து சுட்டு கொன்று அவர் கீழே விழுந்த அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. புனிதரின் உடல் கீழே விழுந்த இடம், த ஸ்பாட் வேர் த செயின்ட் ஸோ நிஜமாகவே ஒரு ஆள் கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம மேலே ஏறி போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் போனீங்க அப்படின்னா டியரிங் ராக்னு ஒன்று இருக்குது. ஸோ அது இப்போது நம்ம ரெண்டாவது போகலாம், த டியர் ராக். ஸோ ரைட் சைடில் ஏறி போனால் நம்ம டியர் ராக் போகலாம், கண்ணீர் பாறை. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் ஏறி போனோம் அப்படின்னா அந்த புனிதர் தேவசகாயம் பிள்ளை அவரை சுட்டு கொன்னப்போ அவர் மேலேருந்து சுடப்பட்டு கீழே விழுந்திருப்பார். கரெக்டாக அவரை சுட்ட இடத்த தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் எல்லாமே நடந்தது 1752 வருஷம் நடந்திருக்குது. இந்த கிரானைட் கல்லில் வந்துட்டு அவர் சுடப்பட்டதை பற்றி எழுதியிருப்பாங்க. அப்படி நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா அந்த பாறைக்கு மேலே ஒரு கிராஸ் மாதிரி தெரியும். ஸோ அந்த இடத்துல தான் அவரை சுட்டிருப்பாங்க, கன் வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாம் அப்படியே கீழே இறங்கி அந்த டியர் ராக் பார்க்க போகலாம், கண்ணீர் பாறை. இவர் சுடப்பட்ட அந்த நேரத்தில் அங்கே ஒரு பாறையிலேருந்து நீரூற்று தண்ணி வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அது புனிதர் தேவசகாயம் பிள்ளை இறந்தப்போ அவருக்காக அழுத பாறைன்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த பாறைகள், ஒவ்வொரு பாறைகளுக்கு மேலேயுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அவங்க போகிறதுக்கான வழிகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒருவேளை அந்த போகிற வழியெல்லாம் இப்படி கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம பாறையெல்லாம் ஏறி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே இறங்கி போனோன்னா ஒரு குகை மாதிரியே இருக்கும், சுற்றியுமே பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. அதுக்குள்ளே தெரிகிறதா அந்த கண்ணீர் பாறை, டியர் ராக்.
இப்போ நீங்கள் அந்த பார்க்குறது தான் அந்த கண்ணீர் பாறை. அதில் தண்ணி வர மாதிரியே இருந்துச்சு. நானும் தொட்டு பார்த்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது சின்னதாக அப்படி மைன்யூட்டாக வரும் அதில் கொஞ்சமாக. நம்ம தலைக்கு மேலே இவ்வளோ பெரிய பாறைகள்லாம் இருக்கிறது நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. அப்படியே கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து அவர் ப்ரேயர் பண்ண ஒரு பாறை இருக்குது. ஸோ அந்த பாறையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாம் அவர் அந்த காற்றாடி மலையில் பாறைக்கு மேலே முழங்கால ப்ரேயர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அந்த பாறையில் மார்க்கிங் இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதை நான் இப்போ காமிக்கிறேன். முட்டூன்றி ஜெபித்த இடம். ஸோ அவர் வந்து இங்கே தான் ப்ரேயர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாறைக்கு மேலே அவர் ப்ரேயர் பண்ண இடத்த இப்போ காமிக்கிறேன். அதை புனிதர் தேவசகாயம் பிள்ளை முட்டூன்றி ஜெபித்த இடம். இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க கிரானைட்டில் ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்காங்க. நிஜமாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் புனிதர் தேவசகாயம் பிள்ளை கடைசியாக அவர் வந்துட்டு ப்ரேயர் பண்ண இடம் அது. இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் நடந்ததை ஒவ்வொன்றையுமே அவங்க கல்லில் செதுக்கி வச்சிருக்காங்க. மன்னரையும் அவர் வந்து தனிமையான சிறையில் அடைச்சது, எருகம்பூ மாலையோடு எருமை ஊர்வலம், உள்ளங்காலில் 30 சவுக்கடிகள், 8 தாலுகா அதிகாரிகள் முன் விசாரணை, கல் தூணில் கட்டி வைத்து அடித்தல், எருமையிலிருந்து விழுந்த எருமை இழுத்து செல்லுதல், மிளகு பானை ஆவியில் மூச்சு திணற வைத்தல், மரப்பேழையில் அடைத்து எறும்பு கடிக்க வைத்தல், வாயில் கூடை கட்டி பாம்பு தேன் உலாவிடல், கொதிக்கும் சுண்ணாம்பு சூளையில் நிறுத்துதல், குரங்கு வலையில் அடைத்து வைத்தல், கிராத்தடியில் தூக்கி செல்லுதல், துப்பாக்கியால் சுட்டு கொள்ளுதல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடந்ததை அப்படியே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து மேலே ஏறி போகலாம். அது போகிற வழி பார்க்குறதுக்கு சிலுவை பாதை போகிற மாதிரியே இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே உங்களை சுற்றி காமிக்கிறேன் அதை.
அப்படியே நம்ம மேலே அந்த பாறைக்கு மேலே வரைக்கும் ஏறிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம நடந்து போனோம்னா அந்த மணி அடித்த பாறைன்னு சொல்லுவாங்க, பெல் ராக். ஸோ தட்டினாலே சவுண்டு கேட்கும். இது வந்து அந்த புனிதர் தேவசகாயம் பிள்ளை அவர் வந்துட்டு சுடப்பட்டு இறந்த உடனேயே இந்த பாறை வந்துட்டு மேலேருந்து கழண்டு கீழே டொயங்குன்னு அந்த பெல் சவுண்டோட கேட்டிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்குமே அந்த பாறை நம்ம தட்டி பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு இது பெல் சவுண்டு கேட்கும், டொயங் டொயங்குன்னு பெல் சவுண்டு கேட்கும். ஸோ மற்ற பாறையில் தட்டி பார்த்தா நமக்கு நார்மலான சவுண்டு தான் கேட்கும். பட் ஆனால் இந்த பாறையில் ஒரு பெல் கேட்குற சவுண்டு இப்போவுமே கேட்குது. அதை வந்துட்டு கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து தட்டி பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த காற்றாடி மலையில் இருக்கிற அந்த மணியடிச்சாம் பாறை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு பாறையில் ஒரு பைபிளை வந்துட்டு கீழே செதுக்கி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்பவே பெருசாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம் அப்படின்னா ப்ரேயர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு. அங்கேயும் போய் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆஃபர் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காற்றாடி மலையில் இருக்கிற புனிதர் தேவசகாயம் பிள்ளை அவர் சுடப்பட்ட இடத்துல ஒவ்வொரு இடமுமே நம்ம ஒன்றா ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இது ஆக்சுவலாக கீழேருந்து நம்ம மேலே ஏறி போயிட்டு வரதுக்கு ரொம்பவே டயர்டாகும். அது ஈவினிங்கில் வெயில் இல்லாத டைம்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். பட் ஆனால் இல்லாமல் நம்ம ரொம்பவே நடக்க முடியாதவங்க எல்லாம் மேலே போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனாலுமே உங்களுக்கு டயர்டாகும். ஸோ அப்படியாக நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டோம். என்னால் முடிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன். இதை மீறி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுதான் அந்த காற்றாடி மலையோட கீழேந்து பார்க்குற வியூவு. அப்படியே நம்ம ஸ்டெப்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி போயிடலாம். இந்த டைமில் நிறைய பேர் பெரிய பெரிய பஸ்ஸில் எல்லாம் நிறைய பேர் குரூப்பாக வந்திருந்தாங்க. ஸோ கேரளாலேருந்து அதர் ஸ்டேட் நிறைய மக்களை நான் பார்த்தேன். பல பேர் இங்கே வந்து ஃபுல்லாகவே சுற்றிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்டு போனாங்க. ஸோ எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரியான நிறைய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன்.